वेलकम दोस्तों இந்த வீடியோல மத்தியமாவோட ஃபர்ஸ்ட் போயம் தான் பார்க்க போறோம் संगति का फल चंदन की संगति करने से लकड़ी में श्वास आती இந்த சங்கதினா மிங்கிள் பண்றது அதோட சேர்றது தான் சங்கதின்னு சொல்வாங்க சந்தனம் வந்து லக்கடி அதாவது மரத்தோட சேரும்போது चंदन की संगति சந்தனத்தோட தொடர்பு மரத்தோட சேரும்போது மரமும் வந்து ஒரு சுவாசத்தை பெறுது ஒரு இனிமையான நறுமணத்தை பெறுது श्वास आती நறுமணத்தை பெறுது करने से गुलाब की संगति मिट्टी खुशबू पा जाती இந்த இடத்துல ஒரு பழமொழி சொன்னா கரெக்ட்டா இருக்கும் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படினு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா சோ அதே கான்செப்ட் தான் குலாப்னா ரோஜா பூவோட சங்கதி அதோட கலந்தா மிட்டி மண்ணு கூட வாசனையா இருக்கும் குஷ்புனா வாசனை பா ஜாதி வாசனை பெருகின்றது அப்படின அர்த்தம் थर्ड लाइन பாருங்க बुरी भली संगति करने से भले हमेशा बन जाते बुरी கெட்டவங்க நல்லவங்க பலினா நல்லவங்களோட சங்கதி கர்க்கே நல்லவங்க கூட சேரும்போது அவங்க நல்ல குணங்களும் இவங்களுக்குள்ள வந்துரும் அவங்களும் நல்லவங்களா மாறிடுவாங்கன்னு சொல்றாங்க जो जैसे संगति करते हैं वे वैसे फल हो पाते எப்படிப்பட்ட சங்கதி அதாவது எப்படிப்பட்ட தொடர்பு நமக்கு கிடைக்குதோ அப்படிப்பட்ட நன்மை ஃபல்னா அப்படிப்பட்ட விளைவு நமக்கு கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க பலன் ஃபல்னா பலன் கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க செகண்ட் பேரா பாருங்க गाजल की संगति करने से कलिंग सींजों में आती காஜல்னா கருப்பு மை இருக்கு இல்லையா அந்த மையோட சேர்ந்தா அந்த மையை வந்து நீங்க தடவிட்டோனா அந்த கலர் வந்து அப்படியே வந்துரும் கருப்பா மாறிடும் அந்த பொருளும் கருப்பாயிடும் அத தான் சொல்றாங்க गाजल की संगति करने से கருப்பு மையோட தொடர்பு கொண்டா அந்த பொருட்களும் சீஞ்சோம்னா பொருட்களும் கருப்பா மாறிடும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் லைன் பாருங்க संगति से ही बेल बालको वृक्ष बराबर बढ़ जाती அதாவது பேல்னா கொடி வந்து மரத்தோட தொடர்பு கொண்டறதுனால அதோட கலந்து போறதுனால மரத்தை மாதிரியே அது ரொம்பவும் பராபர்னா விசாலமா வளருது அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் லைன் பாருங்க संगति दीपक की करने से कीट पतंगे चल जाते அதாவது தீபக்னா விளக்கோட சம்பந்தப்படுறதுனால தொடர்பு கொள்றதுனால கிட் பாதங்கே அப்படினா புழு பூச்சிகள் வந்து எரிந்திடும் ஜல் ஜாத்தேனா எரிஞ்சிடும் नेक्स्ट जो जैसे संगति करते हैं वे वैसे वैसा फल हैं पाते நமக்கு எப்படிப்பட்ட சங்கதி எப்படிப்பட்ட தொடர்பு நம்ம வெச்சிருக்கோமோ அப்படிப்பட்ட பலன் அனுபவிப்போம் नेक्स्ट பேரா பாருங்க पत्थर की संगति करने से मेहंदी में लाली आती அதாவது மெஹந்தினா மருதாணியோட தொடர்பு கொள்றதுனால கல்லு கூட சிவப்பா மாறிடும் இப்போ நம்ம மருதாணியை தொடும்போது நம்ம கையில சிவப்பா ஒட்டிக்கும் இல்லையா சோ அத தொட்டாலே நமக்கு கலர் வந்துரும் அப்படிதான் சொல்றாங்க नेक्स्ट पानी की संगति करने से चीनी शरबत हो जाती தண்ணியோட கலக்கிறதுனால சுகர் வந்து சர்பத்தா மாறிடுது पाले की संगति करने से कमल नष्ट हेम हो जाते பனி துளி கூட சேர்றதுனால கமல்னா லோட்டஸ் தாமரை நஷ்டோ நாசமாகுது அதாவது அழிஞ்சு போகுது அப்படினு சொல்றாங்க லாஸ்ட் லைன் जो जैसे संगति करते हैं वे वैसा फल हैं पाते எப்படிப்பட்ட தொடர்பு நமக்கு கிடைக்குதோ அப்படிப்பட்ட பலனை நமக்கு கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க नेक्स्ट पैराग्राफ பாருங்க साबुन की संगति करने से कपड़ों में शोभा आती சோப்போட சங்கதி தொடர்பு கொள்றதுனால கப்படம் துணிகள் வந்து शोभा மின்னுது அப்படினு சொல்றாங்க संग अंग का करने से लकड़ी कोयल हो जाती நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க நெருப்போட லக்கடி மரம் வந்து சேரும்போது கோயல்னா கரியா மாறிடும் கரி துண்டா மாறிடும் இல்லையா அது மாதிரி கரியா மாறிடும் கோயலா மாறிடும் அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க भले मनुज बुरे संगति से बुरे जगत में कहलाते அதாவது கெட்டவங்க இருக்காங்க இல்லையா தீயவர்கள் அவங்க கூட நம்ம சேரும்போது புரே சங்கதி தான் நமக்கு கிடைக்கும் கெட்ட ஒரு தொடர்பு தான் ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இருக்கவங்க கூட நம்ம சேர்றோம் அப்படினா நம்ம வந்து நம்மளையும் பார்த்தா அவங்க வந்து மனுஷங்க மத்தவங்க எல்லாம் என்ன சொல்வாங்கன்னா கெட்டவங்க இவங்களும் கெட்டவங்க அப்படினு சொல்லி நம்மளையும் சொல்வாங்க இந்த உலகம் அப்படி தான் சொல்லும்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோ ஜைசே சங்கதி கர்த்தே ஹேம் வே வைசே ஃபல் ஹே பாத்தே. எப்படிப்பட்ட தொடர்பு நம்ம வச்சுருக்கோமோ அப்படிப்பட்ட பலன் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். பண்டிட் கி சங்கதி கர்னே சே தூர் மூர்க்கதா ஹோ ஜாதி. படித்தவர்களோட அறிஞர்களோடு நம்ம தொடர்பு கொள்ளும்போது நம்முடைய மூர்க்கதா முட்டாள்தனம் வந்து தூரமாக போயிடும். பர் चालकों की संगति से बुरे चाल है आ जाती. கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் சாலக்கம்னு சொல்லுவாங்க. சாலக்கோங்கே சங்கதி, அந்த கெட்ட பழக்கங்களுடைய மனுஷங்க கூட நம்ம சேரும்போது நமக்கு வந்து கெட்ட குணம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுனோ உதாரண் ஹே சப் அம்கோ சீக் யஹி ஹேம். சிக்கலாத்தேனா கற்பித்தல். சுனோ கேளு, உதாரணம்னா எக்ஸாம்பிள்ஸ் வழியாக நமக்கு உங்களுக்கு சீக் லெசன் என்ன சொல்லி கொடுக்குறாங்க. சீக்னா மாறல் என்னென்னா, ஜோ ஜெய்சே சங்கதி கர்த்தே ஹேம் வே வைசே ஹே ஃபல் பார்த்தே. எப்படிப்பட்ட தொடர்பு நம்ம வச்சுருக்கோமோ அப்படிப்பட்ட பலன் தான் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ERC பாருங்கள். निम्नलिखित पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பக்தியாங்ஷ் பாடல் வரிகளுக்கு மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க. பாவார்த்தனா மீனிங் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் எழுத சொல்லியிருக்காங்க. பிராத்மிக்கில் நீங்கள் தமிழில் எழுதியிருப்பீங்க, மத்தியமாவில் வந்து ஹிந்தியில் எழுதணும். சரிங்களா? சரி, படிக்கலாம் பாருங்கள். पंडित के संगति करने से दूर मूर्खता हो जाते पर चालकों की संगति से बुरे चाल है आ जाती. सुनो उदाहरण है सब हमको सीख यही है. सिखलाते जो जैसे संगति करते हैं वे वैसो है फल पाते. லாஸ்ட் பேராகிராஃப் இருக்குல்லையே அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பேராகிராஃப் தான் வரும். சரிங்களா? சந்தர்ப்பனா இடம், இது எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷனில் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. யஹ் பத்யாங்ஷ், இந்த பாடல் வரிகள் சங்கதி கா ஃபல்ன்ற போயமில் சிர்ஷக் கவிதா சே லியா கயா ஹேம். ஷிக்ஷத் அப்படின்னா தலைப்புன்னு அர்த்தம். அந்த தலைப்பின் கீழே இது கொடுக்கப்பட்டுள்ளது. கவி இஸ் கவிதா உன்கே உதாரண் கே சஹாரே வச்சே சங்கதி கே பாரே மே பதாதே ஹேம். கவி இந்த கவிதையில் உதாரண் எக்ஸாம்பிளோட உதவியால், சஹாரேனா உதவி, எக்ஸாம்பிளோட உதவியால் அச்சே சங்கதி நல்ல தொடர்பை பற்றி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. பதாதே ஹேம். பாவார்த்து பாருங்கள். பாவார்த்துனா மீனிங், பொருள்னு எழுதணும். தமிழ்லனா பொருள். ஹின் பங்கியோ மேம் கவி கஹ்தே ஹேம். இந்த வரிகள் பாடல் வரிகளில் கவி சொல்கிறாரு இந்த பக்தியில், அஹர் ஹம் அச்சே பண்டித் யா வித்வான் और पढ़े लिखो व्यक्ति साथ मित्रता करेंगे तो हमारा मूर्खता दूर हो जाती है. अहर हम अच्छे पंडित या विद्वान और पढ़े लिखो व्यक्ति साथ मित्रता करेंगे तो हमारा मूर्खता दूर हो जाती है कि बुरी आदतों आ जाती है. ஒருவேளை லேக்கின் ஆனால் நம்ம வந்து கெட்ட ஒரு மனுஷனோட அதாவது ஒரு தந்திரமான ஒரு மனுஷங்க கூட நம்ம சேர்ந்துரும் அப்படின்னா, மித்திரத்தானா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களும் மாதிரியே உன்கே பிரகாரம் அவங்களோட விதமாகவே நம்மளும் ஒரு கெட்ட மனுஷனாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் தரக் அநேக उदाहरण के माध्यम से हम सीखते हैं कि हम जिस तर्क की संगति करते हैं उसी तर्क का फल पाते हैं. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி நமக்கு கற்பிக்கப்படுவது என்னென்னா, சீக்தேகம் கற்பிக்கப்படுவது என்னென்னா, எந்த வகையான சங்கதி யார் கூட நம்ம சேர்றோமோ அவங்களுடைய குணங்கள் அதனோட பலன் தான் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट पैरा पाருங்க. इसलिए सदा हम अच्छे एवं सुचरित वाले व्यक्तियों के साथ ही दोस्ती या मित्रता करनी है. இதனால தான் எப்பொழுதும் சதா எப்பொழுதும் நமக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருப்பாங்க இல்லையா, நல்ல ஒழுக்கமான மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நண்பர்களாக இருக்கணும், சேர்ந்து இருக்கணும், மித்திரதா ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट क्वेश्चन आंसर பாருங்க. நிம்னலிখিত பிரசன்னம் கே உத்தர் லிக்கியே. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் எழுதவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள்.
புரே கைசே பலே பன் ஜாத்தே ஹேன். கெட்டவர்கள் எப்படி நல்லவர்களாக மாறுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சரு பலே லோகோம் கே சாத் சங்கதி கர்னே சே புரே லோக் பலே ஹோ ஜாத்தே ஹேன். நல்லவர்களோட தொடர்பு வைக்கிறதுனால அதாவது தொடர்பில் இருக்கிறதுனால புரே லோக் கெட்டவர்களும் நல்லவர்களாக மாறிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். கிஸ்கே சங்கதி சே கிட் பதங்கே ஜல் ஜாத்தே ஹேன். அதாவது கிஸ்கி சங்கதி யாருடைய தொடர்புனால கிட் பதங்கேனா புழு பூச்சிகள் எரிந்து விடுகிறது அப்படின்னா தீபக் கே சங்கதி சே கிட் பதங்கே ஜல் ஜாத்தே ஹேன். தீபக்னா ஒளி லைட்டுன்னு சொல்லணும். லைட்டோட சங்கதி அது அந்த விளக்கில் வந்து பூச்சிகள்லாம் படும்போது இறந்துரும். அதை தான் சொல்கிறாங்க. தீபக் கே சங்கதி கே கிட் பதங்கே ஜல் ஜாத்தே ஹேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல்லுனா எரிந்து விடுதல். தேர்ட் பாருங்க. கமல் கியோம் நஷ்ட் ஹோ ஜாத்தே ஹேன். கமல் எதற்காக நஷ்டமடைகிறது? நஷ்டம்னா அது வந்து அழிந்து போகிறது. பாலே கே சங்கதி சே கமல் நஷ்ட் ஹோ ஜாத்தே ஹே. பாலேனா பனித்துளியோட தொடர்புனால கமல் நஷ்ட் ஹோ ஜாத்தே ஹே. फोर्थ பாருங்க. लकड़ी कोयल कैसे हो जाती है. अंग के साथ मिलने से लकड़ी कोयल हो जाती है. அதாவது லக்கடினா மரக்கட்டை எப்படி கரித்துண்டாக மாறுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கு கே சாத் நெருப்போடு சேரும்போது மில்னே சே அதோடு சேரும்போது லக்கடி கோயல் ஹோ ஜாத்தி ஹே. மரத்துண்டு கோயல்னா கரித்துண்டாக மாறுது. மரம் வந்து கரித்துண்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். சங்கதி கா ஃபல் கவிதா கா சாராங்ஸ் அப்னே ஷப்த் மேம் லிக்கியே. அதாவது கவிதாவோட சாராங்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. संगति का फल कविता हमें अच्छे एवं आदर्श लोगों के साथ मित्र करने की सलाह देती है. संगति का फल கவியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல தொடர்புள்ள நல்ல ஒரு குணங்கள் உள்ள நல்ல ஒரு பழக்கம் உள்ள ஆதர்ஷ்னா எல்லாருக்கும் முன்னோடியான மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட மித்திரத்தா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறதுக்கான உதவியை கொடுத்துருக்காங்க. सलाह देती है उदविया கொடுத்துருக்காங்க. कवि इस कविता में अनेक उदाहरण देकर कहते हैं कि अच्छे लोगों को संगति अच्छी रहती है. கவி வந்து இந்த கவிதையில் நமக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாருன்னா உதாரணத்தெல்லாம் நிறைய காட்டி என்ன சொல்கிறாருன்னா நல்ல மனிதர்களோட சேர்றது நல்லதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. नेक्स्ट பாருங்க. साधारण लकड़ी चंदन की लकड़ी के साथ रहने से सुगंधिम பன் ஜாத்தி ஹேம். அதாவது சாதாரண ஒரு மரக்கட்டை சந்தனத்தோடு சேரும்போது சுகந்திம் நறுமணமான ஒரு பொருளாக மாறுது. சாமானிய மிட்டி பி குலாப் கி சங்கதி சே குஷ்பு பிராப்த் கர்த்தி ஹேம். சாமானிய மிட்டி சாதாரணமான ஒரு மண் குலாப்னா ரோஜாவோட சங்கதியோட மிங்கிள் ஆகிறதுனால குஷ்புனா நறுமணத்தை நமக்கு கொடுக்குது. इस तरह अगर बुरे लोग अच्छे लोगों के साथ मित्रता करेंगे तो वे अच्छे बन जाते हैं. அதாவது இதே மாதிரி அச்சே லோகம் நல்ல குணங்கள் உள்ள மனுஷங்க கூட மித்திரத்தா கலக்கும்போது अच्छे बन जाते हैं நல்லவங்களா மாறிடுவோம்னு சொல்கிறாங்க. क्योंकि हम जैसे संगति करते हैं वैसे ही फल पाते हैं. ஏனெனில் நம்ம எப்படிப்பட்ட தொடர்போடு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட பலனை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேர பாருங்கள். कोई भी सींजोम अगर गाजल के साथ मिले तो वह गाली हो जाते हैं. எந்த ஒரு பொருட்களோட காஜல்னா கண்மை மையை சேர்க்கும் போதும் அது கருப்பாக மாறிடும். காலினா கருப்பாக மாறிடும். लताएं अगर पेड़ के साथ दोस्ती करेंगे तो पेड़ के साहर वे ऊपर तक पहुंच जाते हैं. லதாயம்னா கொடிகள் வந்து மரத்தோட சேரும்போது ஃப்ரெண்டாக இருக்கும்போது பேடு எப்படி வந்து பேடோட உதவியால் சாஹரினா உதவியால் ஊப்பர் தக் பகுஞ்ச் ஜாத்தி ஹே மரம் மாதிரியே பெருசாக வந்து வளர்ந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. कीट और पतंगे दीपक से दोस्ती करके जल जाते हैं. அதாவது புழு பூச்சிகள் வந்து தீபக் ஒளி விளக்கு இருக்கு இல்லையா அதோட ஃப்ரெண்டாக இருக்கும்போது எரிஞ்சு விடுது. அதை ஹம் ஜைசே சங்கதி கர்த்தே ஹேம் வைசே ஹி பல் பாத்தே ஹேன். நம்ம எப்படிப்பட்ட தொடர்போடு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட பலனை அனுபவிப்போம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். பத்தர் கே சாத் மில்கர் மெஹந்தி லால் ரங் பாத்தே ஹே. பத்தர்னா கல்லோடு சேரும்போது மெஹந்தி வந்து சிவப்பாக மாறிடுது. चक्कर भी पानी के साथ मिलकर
சர்பத் பனாத்தா ஹை, சக்கரை வந்து பானி தண்ணியோடு சேரும்போது ஷர்பத்தாக மாறிடுது. பாலே கே சாத் சங்கதி கர்கே கமல் நஷ்ட் ஹோ ஜாத்தே ஹை, பாலேனா பனித்துளியோடு சேரும்போது கமல் வந்து அழிந்து போகுது, நஷ்டமடையுது. அதஹ ஹம் ஜோ சங்கதி கர்த்தே ஹை வைசே ஹி ஃபல் பாத்தே ஹை, எப்படிப்பட்ட நம்ம தொடர்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட பலனை அனுபவிப்போம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கப்படே சாபுன் கே சாத் மில்கர் சாஃப் ஏவ் சுந்தர் ஹோ ஜாத்தே ஹை, கப்படேனா துணிகள் வந்து சாபுன்னா சோப்போடு சேரும்போது சாஃப் சுத்தமாகவும் அழகாகவும் மாறுது. லக்கடி அங்கு கே சாத் மில்கர் கோயல் ஹோ ஜாத்தி ஹை, மரத்துண்டு அங்குனா நெருப்போடு சேரும்போது கரித்துண்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சே மனுஷி அகர் புரே லோகோं के साथ मित्रता करेंगे तो उनको सभी लोग बुरे ही करोगे. அச்சே நல்ல ஒரு மனுஷன் வந்து கெட்ட ஒரு மனுஷனோடு சேரும்போது அவனோட குணம்லாம் இவங்க அடாப்ட் பண்ணி கெட்ட பையனாக மாறிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. क्योंकि हम जैसे संगति करते हो वैसे ही पल पाते हैं, எப்படிப்பட்ட தொடர்போடு நம்ம சேர்றோமோ அப்படிப்பட்ட பலனை அனுபவிப்போம். நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். அஹர் அப்படின்னா ஒருவேளை, ஹம் அச்சே பண்டித் நல்ல ஒரு அறிஞர்கள் படித்த அறிஞர்களோடையும் வித்வானோடையும் படேலிக்கோ கல்வியாளர்கள் கூடிய அந்த மனிதர்களோட மித்ரதா ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிதுன்னா ஹமாரா மூர்க்கத்தா நம்முடைய முட்டாள்தனம் வந்து தூர் ஓ ஜாத்தே ஹை, நம்முடைய முட்டாள்தனம் வந்து தூரமாக போயிடும். அவர் ஹம் பி பண்டித் பன்தே ஹேம் நம்மளும் வந்து ஒரு பண்டித்தாக மாறிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கின் அகர் ஹம் சாலக் லோகோं के से मित्रता करेंगे तो हम भी उनके प्रकार की बुरी आदतों आ जाती हैं. ஒருவேளை லேக்கின் ஆனால் நம்ம வந்து கெட்ட ஒரு மனுஷனோட அதாவது ஒரு தந்திரமான ஒரு மனுஷங்க கூட நம்ம சேர்ந்துரும் அப்படின்னா மித்திரத்தானா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்கள மாதிரியே உன்கே பிரகாரம் அவங்களோட விதமாகவே நம்மளும் ஒரு கெட்ட மனுஷனாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் தரக் अनेक उदाहरण के माध्यम से हम सीखते हैं कि हम जिस तर्क की संगति करते हैं उसी तर्क का फल पाते हैं. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி நமக்கு கற்பிக்கப்படுவது என்னென்னா சீக்தேகம் கற்பிக்கப்படுவது என்னென்னா எந்த வகையான சங்கதி யார் கூட நம்ம சேர்றோமோ அவங்களுடைய குணங்கள் அதனோட பலன் தான் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. इसलिए सदा हम अच्छे एवं सुचारित्र वाले व्यक्तियों के साथ ही दोस्ती या मित्रता करते हैं. இதனால தான் நல்ல ஒழுக்கங்களுடைய மனிதர்களோட நம்ம சேர்ந்து நட்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேயில் சொல்லியிருக்காரு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். சரியா? தொடர்ந்து வீடியோ வரும், அப்டேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.